வணக்கம் இடமலம் நேர்களே. இது ஒரு புது மாதம், பிப்ரவரி மாதம் தொடங்கி இருக்கிறது. பிப்ரவரினாலே காதலர் தினம் வரும். இந்த மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா காதல் வாடை வீசும். அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே எலிஜிபிள் லீடர் ஒரு பேச்சுலர் அப்படின்னா இன்னைக்கு யாருன்னு சொல்லிட்டு ஒரு பால் நடத்தியிருக்காங்க. அதில் 2வது இடம் யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடைச்சிருக்கு. நிறைய பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. முதல் இடத்துல நம்மளுடைய முதல்வர் என்.கே. ஸ்டாலின் பிடிச்சிருக்காரு. ஆனால் ஓட்டு போட்டவங்களுக்குலாம் தெரியாது போல பேச்சுலர்னா கல்யாணம் ஆகாதவங்கன்னு. ஆனால் அவரை பார்த்தா கல்யாணம் ஆனது மறந்துட்டு இன்னைக்கும் பல பேர் அவரை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த பால் மூலியமாக நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. ஹார்ட் ஷேப்டு ஃபேஸை கொண்ட நம்ம முதல்வர், கருணாநிதி கட்டிய தாஜ்மஹால் நம்ம முதல்வர், 70 வயது ஆனாலும் வாடாத ரோசா நம்மளோட முதல்வர், தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா ரோஸ் மாதிரி தன்னுடைய அவரே தியாகம் பண்ணி காப்பாத்திட்டு இருக்க ஒரு ஜாக்கா இன்னைக்கு இருக்க பாத்தீங்கன்னா எந்த தியாகமும் செய்யக்கூடிய ஒரு முதல்வர், நம்மளுடைய வேலண்டைன்ஸ் செயின்ட் வேலண்டைன்ஸ் எம்.கே. ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிஷோர் அவர்கள் கிட்ட ஆட்சியை பத்தி இன்னைக்கு என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். அது என்ன வாடை சொன்னீங்க? என்னங்க புரியல? என்னமோ வாடைன்னு சொன்னீங்க. இல்லங்க, ரோசா பூ வாடை. அதாங்க, அது என்ன வாடை? பூ வாடைங்க. அப்படியா? ஓகே ஓகே. எனக்கு சாக்கடை வாடைங்க. சரி, ரோசா பூல எங்க பூவங்க. பூவத்திலே திருடின குடும்பம் தானே அந்த குடும்பம். அதனால அந்த வாடையை சொல்றீங்களோன்னு நினைச்சேன். கருணாநிதி கட்டின தாஜ்மஹால் அதை ஏத்துக்கிறீங்களா? அது என்ன பண்ண முடியும்? கருணாநிதி எதையோ கட்டினாரு, தாஜ்மஹாலையும் கட்டினாரு. இதெல்லாம் ஒரு பெருமையா? சரி, இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ நிறைய பேர் பாத்துக்க மாட்டாங்க. சில பேருக்கு ரீகேப் கொடுக்கணும். நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. அதாவது இல்ல நீங்க ஒரு யூடியூப் கருணாநிதி தாஜ்மஹாலை கட்டியிருக்க மாட்டாரு. ஆனால் தாஜ்மஹால் யாருக்காக கட்டினாங்க சொல்லுங்க நீங்களே. மும்தாஜ் மஹாலுக்காக கட்டினாங்க. அதுல மஹாலை எடுத்துருங்க. ஐயோ கட்டுவாரு. ஆனா இப்ப போயிட்டாரு. சரி, என்ன விடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு யூடியூப் இன்டர்வியூல நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, எல்லாம் டிபேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை முதல்ல பதிவுல நீக்குங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. அதுக்கு இன்னொருத்தர் பெரிய சட்டசபை நீக்க சொல்லுவாங்க. அப்ப நீங்க அந்த சிரிப்பு எங்களுக்காக சிரிச்சுக்காங்க. அது கூட பரவாயில்ல. இப்போ ஒருத்தர் சிரிச்சா அததாங்க அதை பீட் பண்றாங்க. அதுல இன்னொரு கூத்து என்னன்னா, பார்க்ல எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? அது கூட பரவாயில்ல. அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன தலைவர் எப்படிலாம் இல்லைங்க, அப்படி ஒருத்தர பார்த்து சிரிச்சுக்கிட்டா அது அப்படியே வயசை கூட்டுமா. சரியா? அதனால மொழியை பத்தி பேசுறப்போ பாத்தீங்கன்னா சிரிப்புக்கு மொழி இல்லை அப்படிங்கறத அந்த நெறியாளரை பார்த்து சொல்றாரு. நெறியாளர் வாட் இஸ் ஹேப்பனிங் இல்லைங்க. அவர் நிறைய பேர் தெரியாம இருக்கலாம். பழைய கோட்டு சரவணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அந்த பழைய கோட்டுங்கிற பேர்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷமா அதே கோட்டை தான் மாட்டு வராரு. அவர் கோட்டை மாட்டின காலத்துல இருந்து நான் சொல்றது உதவாநிதி ஸ்கூல் முடிச்சு காலேஜ் சேர்ந்த காலத்துல இருந்து அந்த கோட்டை மாட்டிக்கிட்டு இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அடேங்கப்பா. சரியா? அதாவது தூர்தர்ஷன் முடிஞ்சு நியூஸ் சேனல்லாம் வர ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அன்னியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசினே தான் இருக்காரு. அப்படியே தான் வச்சுருக்காங்க. சரியா? அவருக்கு வேற எதுவும் பெருசாக அது போஸ்டிங் எதுவும் கொடுக்க மாட்டேங்குது. இப்போ தான் புரியுது ஏன் அப்படின்னு. சரியா? அது வடிவேல் ஜோக்ல ஒருத்தர் நல்லா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு டிப்டாப்பா வந்திருப்பான். திரும்ப அவங்க பின்னாடி சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அவருடைய இன்னொரு பர்சனாலிட்டி வெளிப்பட்டது பார்க்க முடியும். ஆக்சுவலி என்னன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டாரு அப்படின்றத பார்க்க முடியும். ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். என்னன்னா கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு டிபேட்டுக்கு கூப்பிடுறீங்க. டிபேட்டுக்கு கூப்பிட்ற ஆள் அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு. நீங்கள் ஏன் ஹிந்தியில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? எஸ், I agree. நியாயமான கேள்வி. You are on a national television and somebody speaks in Hindi. You may not understand. I can understand a little bit. என்னால் அவங்க அந்த ஸ்பீடில் பேசும்பொழுது எனக்கு கொஞ்சம் it could be difficult for me to comprehend. சரியா? அப்போ நான் கேட்கலாம். பட் என்னன்னா பேசினவரை நீ கூட்டணி கட்சிக்காரர் தான். ஸ்ரீவத்சாவே கம்யூனிஸ்ட்காரர். ஆமா ஆமா. சரியா? இவங்க கூட்டணி கட்சிக்காரர் தான். நீ வா கூட்டணியை திருத்தணும். அவங்கள நீ மிரட்டி என்ன பண்ண முடியும்? பிகாஸ் மாடரேட்டர் நெறியாளர் என்ன சொல்றாருன்னா, அது பாருங்க, நான் உங்கள்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறேன். சரியா? நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. நான் இங்கிலீஷ்ல பேசுறதே உங்களுக்கு புரியுற மாதிரி தெரியலையே அப்படின்னு அவர் சொல்றாரு.
சரியா? அதுல இன்னொன்னு என்னன்னா, அவரா போய் சிக்கிக்கிறாரு பிரச்சனையில. சிதம்பரத்தை கோட் பண்றாரு. சிதம்பரம் வந்து இது மாதிரி சொன்னாருன்னு அவங்க உடனே பாயிண்ட் பிடிக்கிறாங்க. யோ சிதம்பரம் தான் இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி அப்படின்னு ஆதாரத்தை கொடுத்தா, சிதம்பரத்தை தான் ஏன் எடுக்கிறீங்க? லாக் ஆயிட்டாரு. நீ தான் ஏன் முதல்ல எடுத்த, நீ தான் கொண்டு வந்த சிதம்பரத்தை. சரியா? என்ன பிரச்சனை தெரியுமா? இதனுடைய ரீசன் என்ன? ஏன் மாட்டுறாங்க, ஏன் லாக் ஆகிறாங்க திமுக காரங்கன்னா, 96க்கு அப்புறம் 96ல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நரசிம்மராவ் கவர்மெண்ட் முடியுது. நரசிம்மராவ் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோalition கவர்மெண்ட் தான் இருந்திருக்கு. வராங்க போறாங்க 2014 வரைக்கும் யார் இருந்தாலுமே கூட்டணி ஆட்சி தான் இருந்திருக்கு. சரியா? தேவேகவுடா, குஜரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங், இப்படி 4 பிரதமரும் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி. இந்த 4 பிரதமருடைய கூட்டணி ஆட்சியிலையும் திமுக முக்கியமான அங்கம் வகிக்குது. பெரிய பவர்ல இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பாலிசி டெசிஷன் எடுத்தாலும், அது பிஜேபி எடுத்திருந்தாலும் சரி, காங்கிரஸ் எடுத்திருந்தாலும் சரி, அந்த பாலிசி டெசிஷன் எல்லாத்தையுமே நீங்கள் அங்கம் வச்சிருக்கீங்க, பங்கு இருக்கு. அண்ட் வேற எந்த ரீஜனல் பார்ட்டிக்கும் இந்த மாதிரியான ஒரு ப்ரிவிலேஜ் கிடையாது. அமையல. சரியா? எந்த பார்ட்டிக்குமே 96 2014 வரைக்கும் எவ்வளவு வருஷம் யோசிச்சு பாரு, 18 வருஷம். ஈவன் ஏடிஎம்கே கூட சென்ட்ரல் அந்த பவர் அப்படியே ரீகெயின் சென்ட்ரல் என்னைக்குமே கிடையாது. ஏடிஎம்கேக்கு என்னைக்குமே பவர் இருந்தது கிடையாது சென்ட்ரல்ல. வாஜ்பாய் கவர்மெண்ட் ஒரு 12 மாசமோ 16 மாசமோ இருந்திருக்கும். மற்றபடி எங்கேயுமே அவங்களுக்கு கிடையாது. சரண் சிங் கவர்மெண்ட் 100 நாள்ல இதுவாயிடுச்சு, டிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ எந்த கவர்மெண்ட்லையுமே இருந்தது கிடையாது. வேற இவங்க 18 ஆண்டுகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தே ஹவ் டேஸ்டட் பவர் அண்ட் தே ஹவ் பீன் இன் தி பாலிசி மேக்கிங். அதாவது கொள்கை வரைவை முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதனால தான் நீ ஜிஎஸ்டினாலும் உன் பேர் வருது, புரியுது, நீட்னாலும் உன் பேர் வருது. சரியா? இப்படி காவேரினாலும் உன் பேர் வருது, எதை எடுத்தாலும் உன் பேர் வருது. உங்க இன்வால்மெண்ட் இருந்திருக்கு, உங்க இன்வால்மெண்ட் இருந்திருக்கு, இல்லை நீங்கள் இன்வால்மெண்ட் பண்ணாமல் இருந்திருக்கீங்க. ரெண்டுத்துல ஏதோ ஒன்று இருந்திருக்கு. ஏன்னா ஒன்றை தவிர வேறு யாருமே இந்த பதவியை சுவைக்கலை. சரியா? ஒரு தேசிய கட்சி சுவைச்சிருக்கலாம், which is natural. காங்கிரஸ் சுவைச்சது எப்போன்னா நேரு பீரியடில், இந்திரா காந்தி பீரியடில் அப்படின்னு தொடர்ந்து அந்த பதவியை சுவைச்சாங்க. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி பீரியடோட முடியுது. அவங்க வந்து கடைசியாக மெஜாரிட்டி வின் பண்ணது எப்போ 84ல். அதுக்கப்புறம் அவங்க மெஜாரிட்டியே வரல, இது வரைக்கும் வரல. சரியா? ஸோ ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் அப் டு 2014 வரைக்கும், 2014 வரைக்கும் திமுக ஆட்சியை சுவைத்திருக்கிறது. மினிஸ்ட்ரிலாம் இருந்திருக்காங்க. க்ரூஷியல் பீரியட். நம்மளுடைய கொள்கை வரைவு இருக்கு இல்லையா, இன்றைக்கி நம்ம லிபரலைசேஷன் சொல்கிறோம், அதாவது தாராளமயமாக்குதல்னு சொல்கிறோம் இல்லையா. தாராளமயமாக்குதல்ன்றதை மன்மோகன் சிங் கொண்டு வந்தாலும் கூட அது மெருக்கேற்றியது எப்போ அப்படின்னா 96க்கு அப்புறம். அதாவது வாஜ்பாய் பீரியடில், மன்மோகன் சிங் பீரியடில், இந்த 2 பேர் பிரதமராக இருந்த பீரியடில். இது 2த்தையும் நீ தானே எடுத்துருக்கீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் மூல ஆதாரம் அதை தான் சொல்ல முடியும். பிஜேபி கேட்டிங்கன்னா நேரு வரைக்கும் விடுவாங்க. சரியா? காங்கிரஸ் எடுத்திங்கன்னா எத்தனைக்கும் காரணம் மோடி தான். ஆனால் பிரச்சனை என்னென்னா இவங்க 2 பேருமே ஆட்சியில் இருந்தபோது அடித்தளம் போட்டிருக்காங்க. அப்போ இந்த அடித்தளத்தில் கூட இருந்தது யார்? கூடையே சுற்றின செவ்வாழை அப்படின்னு நீ தானே கூடையே சுற்றி இருக்க. இப்போ இதுக்கு பதில் சொல்ல முடியல. அதனால தான் அவங்க கேட்கும்போது முடிக்கிறாங்க. ஏன்னா இவன் பராசக்தி கொண்டு வந்தோம், லாங்குவேஜ் வார் அப்படின்னு. என்ன பெரிய வார் நான் கேட்குறேன்? செருப்பு வார் கூட கிடையாது. என்ன பெரிய லாங்குவேஜ் வார்? என்ன பிடிங்கினீங்க? வித்யா கருணாநிதி வந்து தயாநிதி மாறன் ஹிந்தி தெரிஞ்சதுனால தான் அவரை நான் அமைச்சராக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு மேலே அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? HFO ஹெல் ஃப்ரீசஸ் ஓவர் அப்படின்னு ஒரு பாஸ் டிஸ்கோதெக் எங்கே இதில் ஹோட்டல் அருணா இருக்குல்ல, காலேஜ் ரோடு நுங்கம்பாக்கத்தில், அங்கே ஒரு டிஸ்கோதெக் வச்சு அதில் கல்லால் வந்திருப்பான். இந்த நெஞ்சு வரைக்கும் பேண்டு போட்டுன்னு வரான்ல இப்போ. அப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அவன் உட்காந்துருப்பான், இந்த கல்லால் பின்னாடி வந்திருப்பான். இவ்வளோ தான் அவன் தயாநிதி மாறன் பேரக்ஸ் பேபி மாதிரி மூஞ்சி வச்சுருந்துருக்கான் பாருங்க. கொடூரமானவன் மூஞ்சி தான் அப்படி. சரியா? கேடி பிரதர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இவனும் அந்த கலாநிதியை 2 பேரும் கொடூரமானவனுங்க. சரியா? இப்போ இவன் அங்கே தான் இருந்தான். அவன் அப்போ அந்த டிஸ்கோதேக்கில் இருந்தவன் ஹிந்தி தெரியுன்றதுனால அவன் அமைச்சரான். அப்போ இந்த கட்சியில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் துரைமுருகன் இன்னைக்கு சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறார்? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கடைசியாக உயிருடன் இருக்கக்கூடிய நபர்கள் நான் தான் எஞ்சியவன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த மாதிரி சரி, துரைமுருகனுக்காவது ஒரு சாக்கு மூட்டை தான் இருக்கானே கதிரானதுன்னு, அவனையாவது கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க, எம்பியாக உட்கார வச்சுருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி வந்து தியாகம் செய்தவர்கள், லாங்குவேஜ் வார்ன்றல இந்த மாதிரி தியாகம் செய்தவர்கள்
தன்னுடைய பிள்ளைகளை இந்தி படிக்க வைக்காமல் இருந்தவர்கள், இந்த கொள்கைக்காக வேண்டி என்ன இப்படி இருந்தவர்கள் எல்லாம் இவங்கெல்லாம் யாராவது பெனிஃபிட் ஆனாங்களா? இன்னைக்கு நீ 300 கோடியில் ஒரு படம் எடுப்பியான் பராசக்தின்னு. திருட்டு பணம், திருட்டு குடும்பம், திருட்டு பணம். இந்த 300 கோடியில் யாரை தெலுங்குலேருந்து வந்த அது என்ன தெலுங்கு பிராமணர் நீ சொல்லிக்கிறது. ஏன் அவங்க ஆரியர் இல்லையா? ஆரிய வந்தேரி இல்லையா? தெலுங்குன்னா தெலுங்கு பிராமணர், தமிழ் பிராமணர்லாம் ஆரிய வந்தேரி. என்னங்க யோகியத்தனம் இது? சுதா கொங்குராவா? அது என்னது? கொங்குராவா கொங்குராவோ ஏதோ ஒன்று. ஆந்திரானாலே கொங்குரா தான் நமக்கு தெரியும், அதனால கொங்குரான்னு சொல்கிறோம். சரியா? இந்த பொம்பளை என்ன தெலுங்கு பிராமணர் தானே? அப்போ நீ இந்த ஆரிய வந்தேரின்னு சொல்ல வேண்டியதானே? இவங்க வச்சு தான் எடுப்பியா படத்தை? ஏன் சுத்த தமிழ் எவனும் கிடைக்கலையா அவனுக்கு? ரஞ்சித் எடுக்க மாட்டாரா படத்தை? மாரி செல்வராஜ் எடுக்க மாட்டாரா படத்தை? பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா அவனுக்கு? சரியா? சரி, அப்படி எடுத்தீங்களா? அந்த படத்தை கொண்டு வந்து எங்கள் மேலே திணிச்சிங்களா? வள்ளுவர் கோட்டத்து வரைக்கும் கவர்மெண்ட்டோட இடங்க இது. ஆமாம், அந்த கவர்மெண்ட்டோட இடத்துல நீங்கள் எப்படிங்க ஒரு தனியார் படத்துக்கு நீங்கள் எப்படிங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணுவீங்க? அயோக்கியத்தனம் இல்லை இது. இந்த அயோக்கியத்தனத்தை நீங்கள் செய்றீங்க. உன் குடும்பம் எடுக்கிறதுனால தானே, உன் குடும்பம் தயாரிக்கிறதுனால தானே. நீ என்ன ஃப்ரீயாக கொடுத்தீங்களா? அந்த படத்தை டிக்கெட்டுக்கு ஃப்ரீயாக கொடுத்தீங்களா? தமிழ் மேலே பற்று இருக்கிறது இல்லை கொடுத்தாங்கங்க, யாரும் போகலங்க. அதுக்கப்புறம் யாரும் போகலன்னதுக்காக கொடுத்தாங்க. புரிஞ்சுக்கோங்க, கருணாநிதி குடும்பத்துடைய திங்கிங் பவரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாரும் போகலைன்றதுனால கொடுத்தாங்க. புரியுது. சரியா? அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதே மாவட்ட செயலாளர்லாம் பல்காக வாங்க சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருக்குங்க இந்த மாதிரி. அந்த பெண்சிங்கம் இருக்குல்ல, பெண்சிங்கம் அசிங்கம், ஒளியின் ஓசை, கிழவனின் இம்சை. அது ஆக்சுவலி கருணாநிதியோட டயலாக்லாம் கேட்க முடியாது. சரியா? அந்த மாதிரி இது என்னது பொன்னர் சங்கர், குழப்பு பஞ்சர். சரியா? இதெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ்ல கேட்டாங்க, கருவூலத்துல வந்து தரமாட்டோம்னு சொல்லி வச்சிருக்காங்க. பிரசாந்தோடைய குழப்பு பஞ்சருங்க. அதுக்கப்புறம் சரி, அதெல்லாம் அதுக்கப்புறம் எங்க போனார் தெரியுமா? மாநாட மாறுபாடில் உட்காந்தார். புஷ்பு மேம் நீங்க சொல்லுங்க எவ்வளோ மார்க்? மீனா மேம் நீங்க சொல்லுங்க எவ்வளோ மார்க்? ரம்பா மேம் நீங்க சொல்லுங்க எவ்வளோ மார்க்? பிரசாந்த் மேம் நீங்க சொல்லுங்க எவ்வளோ மார்க்? அப்படின்னு இவங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு அங்கே இந்தான்னு மார்க் போடுற அளவுக்கு போனார். சரியா? இவ்வளோதான் பொன்னர் சங்கர் குழப்பு பஞ்சர் அப்படின்றது இதுதான். எங்க ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் கூட நடித்த பிரசாந்த், 8வது அதிகமாக இருந்த பிரசாந்த் என்ன இந்த மாநாட மாறுபாடு ஜட்ஜஸில் 8வது அசிங்கமாக உட்காந்தார். சரியா? இப்போ என்ன இங்கே அப்படின்னா, அந்த சமயத்தில் இவர் அவர் பேர் ரொம்ப நல்ல பேருங்க, சிஐடியு சிஐடியுடைய தலைமை இதில் இருந்த ரொம்ப வயசானவர். அவர் நல்ல பேர். அவர் வந்துட்டு இருக்கார். இருக்கும்போது சிஐடியூலேருந்து டிக்கெட் வாங்க வச்சாங்க இந்த படங்களுக்கெல்லாம். இந்த ஒளியின் ஓசையோ பொன்னர் சங்கருக்கோ ஏதோ ஒன்று அந்த காசை எடுத்து டிக்கெட் பல்காக டிக்கெட் வாங்க வச்சாங்க. யாரை கேட்டு நீங்கள் டிக்கெட் வாங்க வச்சிங்க? இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்லாம் மிரட்டி டிக்கெட் வாங்க வச்சாங்க இந்த கன்றாவி பிடிச்ச படத்துக்கு. இதில் போய் வேறு எல்லாரும் போய் குரூப்பாக கொண்டு போய் உட்கார வச்சாங்க. டார்ச்சர் தாங்க ஓடி வந்தாங்க. ஏங்க டிக்கெட் வாங்கினா கூட பரவாயில்ல, உட்கார வச்சு பார்க்க வச்சதெல்லாம் ரொம்ப. அந்த வடிவேலு படத்தில் ஒரு காமெடி இருக்குது, அந்த தண்ணி எந்த தண்ணி இல்லை, அந்த தண்ணி எந்த தண்ணி, அந்த மாதிரி. ஐயோ எங்களை விட்டுருங்க பிடிச்சி வெளில ஓடி வர மாதிரி ஓடி வந்தாங்க. ரொம்ப அதாவது கொடுமை இதெல்லாம். இந்த கொடுமையை வந்து இந்த பராசக்தி படத்தையும் இதை வச்சு தான் நீங்கள் பண்ணீங்க. சரியா? இப்போ என்னென்னா, அந்த படத்தை நீ கொண்டு வந்து எங்கள் மேலே திணிச்ச 300 கோடி, அவ்வளோ 300 கோடி ரூபாய்க்கு திருட்டு பணத்தெலாம் எடுத்திருக்க. திருட்டு பணத்தில் எடுத்த படத்தையும் அந்த ஃபர்னிச்சர் நீங்கள் பில்டப் பண்ணிங்க பாருங்க. ஒரு ஃபர்னிச்சரு, மொத்த ஃபர்னிச்சரையும் சிரிச்சு அப்படியே போட்டு உடச்சிட்டாப்ல. யார்? நம்ம பழைய ஓட்டு. சரி, இப்போ இதுக்கு ஏதாவது வந்து ஒரு தெரப்பி அது மாதிரி ஏதாவது மருந்து ஏதாவது இருக்கு அந்த சிரிப்பு நிற்கிறதுக்கு? அவருக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி சிரிச்சிட்டே இருக்காரு. ஒரு மருந்து இருக்குது. இப்போ ஆகஸ்ட் மாதமாக என்னமோ கருணாநிதி செத்த நாள் வரும். அங்கே இந்த ஊசி போன தயிர் வடை வைப்பாங்க. அதை கொஞ்சம் அப்படி கிள்ளி சாப்பிட்டாருனாக்க தேரலாம். குடும்பத்தினர் அலோவ் பண்ணுவாங்களாங்க? எதையும் திருட்டு தயிர் வடை தானே. அதை வந்து நைஸாக எடுத்து சாப்பிட்டா உங்களுக்கு வந்து வாதம் தீரும்மா, சில பேர் தீராதுமா, ஆனால் தீருங்கிற கருணாநிதி அருளால்